ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், தமிழ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி சென்டென்சஸ், அதாவது இந்த சென்டென்சஸ்லாம் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம இதெல்லாம் வந்து அடிக்கடி பேசுவோம். தமிழ்ல நம்ம அடிக்கடி பேசக்கூடிய வாக்கியங்கள். ஆனா நமக்கு தெரியாது அதை எப்படி ஈஸியா வந்து இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது தெரியாது. அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பாருங்க, நான் கவலைப்படுகிறதெல்லாம் என்னுடைய எதிர்காலம் பற்றி தான். சொல்லுவோம் இல்லையா, என் கவலையெல்லாம் என்னோட எதிர்காலத்தை பத்தி தான், எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவள் கவலைப்படுகிறதெல்லாம் பணத்தை பற்றி தான். அவ கவலையெல்லாம் பணத்தை பத்தி தான். கல்யாண தேதி வச்சாச்சு, பணம் ஒண்ணும் இல்ல கையில, அவ கவலையெல்லாம் பணத்தை பத்தி தான். சொல்லுவோமா இல்லையா? அவன் கவலைப்படுகிறதெல்லாம் அவனுடைய திருமணத்தை பற்றி தான். ஆமா, அவன் கவலையெல்லாம் இப்ப கல்யாணத்தை பத்தி தான். வயசு வேற போய்கிட்டே இருக்கு, பொண்ணு அமைய மாட்டேங்குது. இது எல்லாருடைய கவலை, 90s கிட்ஸோட கவலை. ஓகே, என் தங்கை கவலைப்படுகிறதெல்லாம் அழகை பற்றி தான். சொல்லுவோம் இல்லையா, உலகமே அழிஞ்சாலும் உன் கவலை எப்படி மேக்கப் பண்றது. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ நம்ம ரொம்ப கேஷுவலா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். ஆனா பாருங்க, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எஸ்விஓ, எஸ்விஐஓ, டிஓ இதை வச்சுலாம் எல்லா இடங்கள்லயும் வாக்கியங்களை அமைக்க முடியாது. ஓகே, சென்டென்ஸை அடுத்த கட்டத்துக்கு, உங்களுடைய ஆங்கிலத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு அந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கா, வெர்ப் இருக்கா, ஐஓ டிஓ இந்த மாதிரி பாக்குறது ஓகே, கிராமர் இஸ் ஓகே. பட் நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் லெவல் போகும்போது, நீங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவோம், சிலபஸ் மாறும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இது இன்னும் எலாபரேட் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் கவலைப்படுகிறது எல்லாம் என்னுடைய எதிர்காலம் பற்றி தான். ஓகே, இதை நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல உள்ள எல்லா வேர்டுக்கும் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல தெரியும். அது தெரிஞ்சாலே போதும், இந்த சென்டென்ஸை அழகா நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் அப்படிங்கிற, கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் பிரித்து எழுதுக பார்ப்போம்ல படிக்கும்போது. இதுல எல்லாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கிறதுனால ஆல் ஓகே போட்டுக்கோங்க. கவலைப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வெரி அப்படிங்கிற வேர்டு இல்ல, நான் கேர் அப்படிங்கிற ஒரு வேர்டை எடுத்துக்கிறேன். கேர். ஓகே ஓகே ஓகே, புரியுதா? என்னுடைய எதிர்காலம், அதுக்கு மை ஃபியூச்சர், மை ஃபியூச்சர். ஓகே, காட் இட், மை ஃபியூச்சர். பற்றி அப்படிங்கிறதுக்கும் ஓகே இங்கிலீஷ்ல தெரியும், அபவுட். அபவுட். இந்த தான் அப்படிங்கிறதுக்கு பதிலா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்க போகிறேன். நீங்க அந்த வேர்டை சேர்த்தீங்கன்னாலும் மீனிங் என்ன, நான் கவலைப்படுகிறதெல்லாம் என்னுடைய எதிர்காலம் பற்றி இருக்கிறது அப்படின்னாலும், பற்றிதான் அப்படிங்கிறத சொன்னாலும் ஒன்றுதான். ஓகே, நான் கவலைப்படுகிறதெல்லாம் என் எதிர்காலம் பற்றி தான் அப்படின்னு சொல்ல போறீங்க அப்படின்னா இந்த தான் அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ண வேண்டாம். நான் ஒரு தமிழ் டு இங்கிலீஷ்ல சொல்லணும், டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸோ இப்படி நீங்க சொல்லலாம். ஓகே, எப்படி சொல்லலாம்? இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரெசன்ட் வெர்பா நான் ஈஸி யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, இப்போ எப்படி சென்டென்ஸ் வரும்? எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஆல் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வாங்க, ஆல். அடுத்து எதை கொண்டு வரணும்? ஐ. அடுத்து கேர், கவலைப்படுகிறது. இது வந்து என்னது? வெர்பு. சரியா? இந்த இடத்துல வெர்பு. கவலைப்படுகிறது, கவலைப்படுதல் அல்லது அக்கறைப்படுதல். ஓகே, ஆல் ஐ கேர். அடுத்து இதை கொண்டு வரணும் தெரியுமா? இந்த அபவுட்டை கொண்டு வரணும். அபவுட்டை கொண்டு வந்துட்டு இப்பதான் ட்விஸ்ட், இந்த இருக்கிறதுவை கொண்டு வரணும். நீங்க இஸ் லாஸ்டா என்னுடைய ஃபியூச்சரை கொண்டு வர போறீங்க, மை ஃபியூச்சர். இதுதாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஆல் ஐ கேர் அபவுட் இஸ் மை ஃபியூச்சர். இந்த இடத்துல இந்த கேரும் எதுதான்? கவலைப்படுகிறது கிறது அப்படின்னு இருக்கிறதுனால பிரசன்ட். புரியுதா? புரியுதா? ஆல் ஐ கேர் அபவுட் இஸ் மை ஃபியூச்சர். நான் கவலைப்படுகிறதெல்லாம் என் எதிர்காலம் பற்றி தான். ஓகே, நான் கவலைப்படுகிறதெல்லாம் என்னுடைய எதிர்காலம்
பற்றிதான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? All I care about is my future. All I care about is my future. அவள் கவலைப்படுகிறதெல்லாம் பணத்தை பற்றிதான். நம்ம சொல்லும் போது வேணா நம்ம கேஷுவலா சொல்லும் போது பணத்தை பத்தி தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம இதுக்கு பதிலா இருக்கிறதுன்னு போட்டுக்கணும். ஓகே, இது இருக்கிறது. நான் இதை வந்து நம்ம கேஷுவல் கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ற மாதிரியே சொல்லியிருக்கேன். ஆனா இங்க வந்து என்ன யூஸ் பண்ணோம்? இருக்கிறது அப்படிங்கிறத போட்டுதான் நம்ம சொல்ல போறோம். சரியா? இது எல்லாத்துக்குமே நமக்கு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் வேர்ட் தெரியும். அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ இல்லையா? அதேதான் லாஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி. இதுல கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் அப்படிங்கிற 2 வேர்டு இருக்கு. கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம். இப்ப எல்லாம்க்கு என்ன போடுவோம்? ஆல். கவலைப்படுகிறதுக்கு கேர். ஓகே, பணம் மணி. பற்றி அபவுட். இருக்கிறது இஸ். ஓகே, புரியுதா? இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆல் ஷீ போட்டுக்கோங்க. ஆல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆல் ஷீ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷீ. இந்த கேர் இருக்கு இல்லையா? கேர் இது என்ன வெர்புன்னு சொன்னேன்? பிரசன்ட் வெர்புன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பிரசன்ட் வெர்பு இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து என்ன வருது? ஷீன்னு வருது. ஷீ வரும்போது பிரசன்ட் வெர்பு வந்துன்னா என்ன பண்ணுவோம்? அதோட எஸ் ஆட் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆல் ஷீ கேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன வரும்? அபவுட். அடுத்து இஸ் போட்டுக்கோங்க. இஸ் மணி. புரியுதா? ஆல் ஷீ கேர்ஸ். ஆல் ஷீ கேர்ஸ் அபவுட் இஸ் மணி. அவள் கவலைப்படுகிறது எல்லாம் பணத்தை பற்றிதான். அவள் கவலைப்படுகிறது எல்லாம் பணத்தை பற்றிதான். All she cares about is money. Okay, புரியுதா? Shall we move to the next sentence? அவன் கவலைப்படுகிறது எல்லாம் அவனுடைய திருமணத்தை பற்றிதான். அவனுக்கு உங்களுக்கு தெரியும் he. கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் அப்படிங்கிற 2 வேர்டு இருக்கு. எல்லாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல் அப்படிங்கிற வேர்ட் போட போறோம். கவலைப்படுகிறது படுதல், கவலைப்படுதல் கேர். இது பிரசன்ட் வெர்ப் இல்லையா? பிரசன்ட் வெர்ப். ஓகே, அவனுடைய ஹிஸ். திருமணம் மேரேஜ். ஓகே, மேரேஜ். பற்றி about. தான் அப்படிங்கிறதுக்கு பதிலா இருக்கிறது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றேன். சரியா? ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சென்டென்ஸ் எப்படி கொண்டு வரலாம்? முதல்ல ஆல் போட்டுக்கோங்க. அடுத்து ஹி. இங்க சப்ஜெக்ட் ஹியா வரும்போது வெர்பு கேர்ன்னு வரக்கூடாது. பிரசன்ட் வெர்புங்கிறதுனால எஸ் ஆட் பண்ணிக்கணும். ஹி கேர்ஸ். ஆல் ஹி கேர்ஸ். அடுத்து about. அடுத்து இஸ். அடுத்து his marriage. புரியுதா? all he cares about is his marriage. அவன் கவலைப்படுகிறதெல்லாம் அவனுடைய திருமணத்தை பற்றிதான். அவன் கவலைப்படுகிறதெல்லாம் அவன் திருமணத்தை பற்றிதான். all he cares about is his marriage. all he cares about is his marriage. Okay, புரியுதா? Shall we move to the next sentence? என் தங்கை கவலை எல்லாம் அழகை பற்றிதான். இது எல்லாத்துக்குமே நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். இதுல எல்லாத்துலயும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அழகு. ஸோ போன சென்டென்ஸ்லாம் பணம், அப்புறம் எதிர்காலம், அப்புறம் அழகு, அழகு. ஓகே, அழகு இதெல்லாம் என்னது? என்ன வேர்டு? நவுனு இல்லையா? பெயர் சொற்கள். நவுன். பணம், எதிர்காலம், திருமணம் இதெல்லாம் பெயர் சொற்கள், நவுன் இல்லையா? சரி, இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வேற இதே மெத்தட்ல வேற சென்டென்சஸ் பார்ப்போம். அதுக்காக சொன்னேன். இதெல்லாம் நவுன், பெயர் சொற்கள். பெயர் சொற்கள்னா என்ன? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பணம், எதிர்காலம், அழகு, திருமணம் இது எல்லாமே நவுன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். என் தங்கை அப்படிங்கிறதுக்கு மை சிஸ்டர். மை சிஸ்டர்.
கவலை பிளஸ் எல்லாம். சாரி, இதுல நம்ம கவலைப்படுகிறது எல்லாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? கவலைப்படுகிறது எல்லாம் அல்லது கவலைப்படுகிறது எல்லாம் அப்படின்னு தானே சொன்னோம். சரி, ஓகே. இது எப்படி பண்ணலாம்? சோ கவலை பிளஸ் படுகிறது எல்லாம், கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம்னு வருமா? அப்ப எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஆல். கவலைப்படுதலுக்கு கேர் போட்டோமா? ஓகே. அழகுக்கு பியூட்டியா? பற்றிக்கு அபவுட்டா? இந்த தான் பதிலாக நம்ம என்ன போடுவோம்? இருக்கிறதுன்னு போடுவோமா? இருக்கிறது. உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆல். அடுத்து என்ன வரும்? மை சிஸ்டர் போட்டுக்கோங்க. ஆல் மை சிஸ்டர். ஓகே. ஆல் மை சிஸ்டர். ஓகே. இந்த இடத்துல என்ன வரும்? சிஸ்டர் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், இந்த கேர் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ், அப்போ கேர்ஸ். ஓகே. ஆல் மை சிஸ்டர் கேர்ஸ். நெக்ஸ்ட் என்ன வரும்? அபவுட் போட்டீங்களா? அடுத்து இஸ் போடுவீங்களா? அபவுட் இஸ் பியூட்டி. சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆல் மை சிஸ்டர் கேர்ஸ் அபவுட் இஸ் பியூட்டி. என் தங்கை கவலைப்படுகிறது எல்லாம் அழகை பற்றிதான். ஆல் மை சிஸ்டர் கேர்ஸ் அபவுட் இஸ் பியூட்டி. ஓகே, shall we move to the next sentence? அவன் கவலைப்படுகிறதெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவது பற்றிதான். ஸோ இதுல பாருங்க, லாஸ்ட் சென்டென்சஸ்க்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுதா? மற்ற எல்லாத்துலயும் நவுன் வந்துச்சு, ஆனா இங்கே கிரிக்கெட் விளையாடுவது, அதுல கல்யாணம், எதிர்காலம், அழகு இப்படி வந்துச்சு, அழகு பற்றி அப்படின்னு வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிற வினை, அது செயலை குறிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதை கூட நம்ம சொல்லுவோம், கவலையெல்லாம் கிரிக்கெட் எப்படி விளையாடுறது, படிப்புல கவனம் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டுவோம்ல. அப்போ இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோமா இல்லையா? அப்ப இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் ஈஸி தான். ஓகே, அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி, கவலைப்படுகிறது எல்லாம் நம்ம யூஸ்வலா பண்ண மாதிரி, எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஆல், கவலைப்படுகிறதுக்கு கேர். ஓகே, பற்றிக்கு தெரியும் அபவுட், தானுக்கு பதிலாக நம்ம இருக்கிறது போட்டோம் இஸ் இல்லையா? இஸ். ஓகே, கிரிக்கெட் விளையாடுவது, சோ சிம்பிள். விளையாடுறதுக்கு என்ன போடுவோம்? பிளே. இதோட ஐஎன்ஜி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, கிரிக்கெட்டுக்கு கிரிக்கெட் தான். சோ சிம்பிள். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல், எப்போ போல ஆல் போட்டுக்கோங்க, ஹீ போடுங்க. அடுத்து கேர். இங்க நீங்க என்ன பண்ணணும்? ஹீ வந்திருக்கு சப்ஜெக்டா, அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலரோட எஸ் சேர்க்க போறீங்க. ஹீ கேர்ஸ், ஆல் ஹீ கேர்ஸ் அபவுட். அடுத்து இஸ் போட போறீங்க. போட்டீங்களா? இஸ் போட்டுட்டு என்ன போட போறீங்க? பிளேயிங் கிரிக்கெட்னு போட போறீங்க. இவ்வளவுதான் டிரான்ஸ்லேஷன். புரியுதா? All he cares about is playing cricket. அவன் கவலைப்படுகிறது எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவது பற்றிதான். All he cares about is playing cricket. Okay, shall we move to the next sentence? அவர்கள் கவலைப்படுகிறதெல்லாம் மதிய உணவு சாப்பிடுவது பற்றிதான். நம்ம சொல்லுவோம்ல, சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் மத்தியானம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு. நம்ம பாரு இங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், அவங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றத பத்தி, அவங்க அவங்க கவலையெல்லாம் மத்தியானம் என்ன சாப்பிடுறதுங்கிறத பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடங்கள்ல. சோ அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, தே சொல்லுவோமா? கவலைப்படுகிறது எல்லாம், இது கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம், ஆல் போடுவோமா? கவலைப்படுகிறதுக்கு நம்ம கேர் யூஸ் பண்ணுவோமா? ஓகே, ஸோ மதிய உணவுக்கு என்ன சொல்லுவோம்? லஞ்சுன்னு சொல்லுவோமா? ஓகே, சாப்பிடுறது அப்படிங்கிறது வெர்பு அப்படிதானே? அது அப்படியே இருக்கட்டும். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் சொல்லுவோமா? இந்த தானுக்கு பதிலாக என்ன போடுவோம்? இருக்கிறது அப்படின்னு மாத்துவோமா? இருக்கிறதுக்கு என்ன வரும்? இஸ்ன்னு போடுவோமா? ஓகே, இந்த இடத்துல சாப்பிடுவது அப்படிங்கிறது, சாப்பிடுறதுக்கு ஈட்டு போடுவோமா? ஈட்டோட என்ன பண்ணுவோம்? ஐஎன்ஜி சேர்ப்போம் இந்த சென்டென்ஸ்க்கு.
ஓகே, அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆல் தே அடுத்து என்ன வரும்? இந்த இடத்துல எஸ் சேர்க்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா சப்ஜெக்ட் தே. ஸோ கேர், அடுத்து about, is, all they care about is eating lunch. புரியுதா? all they cares about is eating lunch. அவர்கள் கவலைப்படுகிறதெல்லாம் மதிய உணவு சாப்பிடுவது பற்றிதான். all they cared about is eating lunch. okay, shall we move to the next sentence? அவன் கவலைப்படுகிறதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவுவது பற்றிதான். அவன் அப்படிங்கிறதுக்கு he, கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம்க்கு வந்து ஆல் போட்டுக்குவோம். கவலைப்படுகிறதுக்கு கேர் அப்படி போட்டுக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஹீங்கிறது வந்திருக்கு. இது வந்து வேர்ப் வந்து ப்ரெசன்ட் வேர்ப், அதனால எஸ் சேர்த்துக்கோங்க. மற்றவர்களுக்கு அப்படின்னா அதர்ஸ். ஸோ உதவுவது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் போடுவோம். உதவுறதுக்கு ஹெல்ப், இதோட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணிப்போம், ஹெல்பிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். இந்த தானுக்கு பதிலாக இருக்கிறதுன்னு மாற்றுவோம், இஸ் போடுவோம். ஓகே, ஸோ அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? ஆல் ஹீ கேர்ஸ் about is helping others. அவ்வளவுதான். all he cares about is helping others. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கிலீஷை சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா கத்துக்கிற மெத்தட் இதுதான். சரியா? all he cares about is helping others. ஓகே, இப்படிதான் கத்துக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு என்னால சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ நீங்க இதை பிக்கப் பண்ணிக்கோங்க. சரியா? all he cares about is helping others. அவன் கவலைப்படுகிறதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவுவது பற்றிதான். all he cares about is helping others. shall we move to the next sentence? நான் கவலைப்படுகிறதெல்லாம் என்னுடைய குடும்பம் பற்றிதான். இந்த இடத்துல என்னுடைய குடும்பம்ங்கிறது இதுல வந்து இது நவுனு இல்லையா? ஸோ லாஸ்ட் சென்டென்சஸ்ல நம்ம வெர்பு வச்சு பார்த்தோம், இது நவுனு. ஸோ என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுக்கு மை ஃபேமிலி. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம், ரெண்டு வேர்டு இருக்கு. எல்லாமுக்கு வந்து ஆல் போடுவோம், கேர் போடுவோம். இந்த இடத்துல எஸ் சேர்க்க வேணாம், ஏன்னா சப்ஜெக்ட் ஐ. சரியா? பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். தானுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? இருக்கிறது அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோமா? இஸ். ஓகே, தான். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்களேன். ஆல், அடுத்து சொல்லுங்க. ஐ, அப்புறம் கேர். ஓகே, அப்புறம் அபவுட், அப்புறம் இஸ், அப்புறம் மை ஃபேமிலி. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ரொம்ப ஜாலி அண்ட் ஃபன் வேல நம்ம கத்துட்டு இருக்கோம். ஆல் ஐ கேர் about is my family. ரொம்ப ஜாலியா ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிற மெத்தட் இதுதான். all I care about is my family. நான் கவலைப்படுகிறது எல்லாம் என்னுடைய குடும்பம் பற்றி தான். all I care about is my family. okay, shall we move the next sentence? அவள் கவலைப்படுகிறதெல்லாம் அவனை திருமணம் செய்வது பற்றி தான். அவள் அப்படிங்கிறதுக்கு she. இந்த இடத்துல அவனை திருமணம் செய்வது அப்படிங்கிறது வேர்ப் இல்லையா? வினைச்சொல். அவனை அப்படிங்கிறதுக்கு ஹிம். கல்யாணம் பண்றது அப்படிங்கிறதுக்கு மேரி போடுவோம். யூஸ்வலா இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் வேர்போட. திருமணம் செய்வது, அதனால ஐஎன்ஜி ஆட் பண்ணிருக்கோம். இதுல கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் அப்படின்னு வரும்போது எல்லாமுக்கு என்ன போடுவோம்? ஆல். ஸோ கேர் போடுவோமா? இங்க வேர்ப் ஷீன் வந்திருக்கிறதுனால கேர்ஸ் அப்படின்னு போடுவோமா? ஓகே, பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த தான் அப்படிங்கிறது போல இருக்கிறது அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணுவோமா? ஸோ இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க? ஆல், ஓகே, she, ஓகே, அடுத்து cares, ஓகே, அடுத்து about, ஓகே, அடுத்து is, ஓகே, marrying him, ஓகே. all she cares about is marrying him. Okay, all she cares about is marrying him. அவள் கவலைப்படுகிறது எல்லாம் அவனை திருமணம் செய்வது பற்றிதான். all she cares about is marrying him.
Okay, shall we move to the next sentence? நாங்கள் கவலைப்படுகிறதெல்லாம் எங்கள் அடுத்த செயல் திட்டம் பற்றிதான். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு we. கவலைப்படுகிறது பிளஸ் எல்லாம் எல்லாம்க்கு ஆல். கவலைப்படுகிறதுக்கு கேர். எஸ் ஆட் பண்ணுமா? வேண்டாம். ஏன்? வி இருக்கு சப்ஜெக்ட், அதனால எஸ் ஆட் பண்ண வேணாம். எங்கள் அடுத்த செயல் திட்டம், இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இது வெர்பா இல்ல, அப்ப என்னது? நவுனு. அப்ப என்ன பண்ணும்? எங்கள் அப்படின்னா அவர், அடுத்தனா நெக்ஸ்ட், செயல் திட்டம் அப்படிங்கிறதுக்கு ப்ராஜெக்ட். ஓகே, பற்றி, அபவுட். தானுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? இருக்கிறது போடுவோம், இஸ் அப்படின்னு போடுவோம். அப்போ இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்களேன். ஆல், வி, கேர், about, is, our next project. சூப்பர்ல. all we care about is our next project. Okay, got it? ஈஸியா இருக்கா? all we care about is our next project. நாங்கள் கவலைப்படுகிறதெல்லாம் எங்கள் அடுத்த செயல் திட்டம் பற்றி தான். all we care about is our next project. Okay, shall we move to the next sentence? நீ கவலைப்படுகிறது எல்லாம் கடன் வாங்குவது, பணம் கடன் வாங்குவது பற்றி தான். நீக்கு வந்து you. இது கடன் வாங்குறது அப்படிங்கிறது verb இல்லையா, செயலை குறிக்குது இல்லையா. அப்ப அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். சோ கவலைப்படுகிறது எல்லாம், எல்லாம்க்கு ஆல் போடுவோம், அடுத்து கேர் போடுவோம். இது யூ வந்திருக்கிறதுனால சப்ஜெக்ட்ல எஸ் ஆட் பண்ண வேண்டாம். இந்த கேரோட எஸ் ஆட் பண்ண வேணாம், யூ வந்து சப்ஜெக்டா இருக்கிறதுனால. பணம் அப்படிங்கிறதுக்கு மணி, கடன் வாங்குறதுக்கு பாரோ. யூஸ்வலா இதோட என்ன சேர்ப்போம்? ஐஎன்ஜி சேர்ப்போம். பாரோயிங். பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். இந்த தானுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? இஸ் போட்டுக்குவோம், இருக்கிறது அப்படிங்கிறத. ஓகேயா? ஸோ அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க. ஆல் யூ கேர் அபவுட் இஸ் பாரோயிங் மணி. ஓகே, ஆல் யூ கேர் அபவுட் இஸ் பாரோயிங் மணி. ஓகே, காட் இட்? இவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஆல் யூ கேர் அபவுட் இஸ் பாரோயிங் மணி. ஸோ இது மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஓகேயா? இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் a homework for you all. Please submit all your homework. நான் கவலைப்படுகிறது எல்லாம் ஆங்கிலம் பேசுவது பற்றி தான். I just want to evaluate all your homework and tell me how is this lesson in the comment section. lesson எப்படி இருந்துச்சு? ப்ளஸ் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. I will fulfill all your needs. I am here to fulfill all your needs. Okay, thank you. Bye. We will see in the next lesson.